நாங்கள் பல்லவ வம்சத்தினுடைய நேரடி வாரிசு. இப்போ இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ இந்த வன்னிய சமுதாயம் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை ஆண்டுது, தென்கிழக்கு ஆசியாவே ஆண்டுது. அங்கோவாரில் பெரிய கோயில் கட்டினதும் உலகத்திலே பெரிய கோயில் கட்டினது பல்லவர்கள் தான். அது மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இனம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் பல சொல்லலாம். இருந்தாலும் இப்போ எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கல இந்த ஒருங்கிணைப்பு 100க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு 30 வன்னியர் சங்கங்கள் ஒருங்கிணைந்து இப்போ எங்களை தலைவர் செயலாளர் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னா, பொருளாதார ரீதியில் வன்னியர் சமுதாய மக்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான். முன்னெல்லாம் அறிவாளிகள் குறைவு. வன்னியர் சமுதாயத்தில் முதல்ல அறிவாளிகள் குறைவு. இப்போ அறிவாளிகள்லாம் நிறைய ஆகிட்டாங்க. அவங்கள பயன்படுத்தி நல்ல திட்டங்களை தீட்டி நல்ல செயல்பாடு செஞ்சு, அதாவது தொழில், வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு பொருளாதார ரீதியில் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய நம்பர் 1 கான்செப்ட். அடுத்தது, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. எல்லாருக்குமே தெரியும், விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து